மீ டைம், செல்ஃப் கேர் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ரோட் ட்ரிப் போறதாலயோ, ஷாப்பிங் பண்றதாலயோ, இல்லாட்டி மேனிக்கியூர், பெடிக்கியூர் இதெல்லாம் பண்றதால மட்டும் தான் நமக்கு கிடைக்கும்னு நம்புற ஆள் கிடையாது. என்னதான் நம்ம வாழ்க்கையில பல அடிகள் வாங்கி ஒரு நாளே வந்து, "ஐயோ! என்னடா இவ்ளோ பேடா இருக்குன்னு" நெனைக்கும்போது, நம்மள அப்போ ஆறுதல் படுத்திக்கிறதுக்கும், நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கும் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் போதுமா இருக்கும். பக்கத்துல இருக்க கோயில் போறதுக்கு நான் குளிச்சு, கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணிட்டு, ரெடி ஆயிட்டு போறதே வந்து எனக்கு செல்ஃப் கேரா தான் இருந்துச்சு. ஸோ வந்து நான் சொல்ல வர விஷயம் வந்து, நம்மள நம்மளே ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கும், கொஞ்சம் ஓகேயா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கும் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் போதுமா இருக்கும். ரொம்ப பெரிய விஷயங்கள் தான் நம்மள சரிப்படுத்தணும்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதோ நாங்க அந்த கடைக்கு போறது நெறைய பொருள் வாங்கலாம் இல்ல. ஒண்ணே ஒண்ணு ஒரே ஒரு பொருள் வாங்க தான். அதுவும் இந்த சிப்ஸ் பாக்கெட் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அத மெனக்கெட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு சண்டை பிடிச்சு எஸ் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நெறைய பேர் ஒரு நாள் நெறைய பிரச்சனைகள் வரும். நம்ம எதிர்பாராத அடிகள் விழும். இதெல்லாமே நடக்கத்தான் செய்யும். இதுல வந்து நாம தான் வந்து நம்மள கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணிட்டு, அடுத்த வேலைய பார்க்கறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஒரு ஹீலிங் இத நம்ம தான் தேடிக்கணும்னு நான் யோசிப்பேன். ஸோ அது வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு அது படம் பார்த்தா நல்லா இருக்குமா இருந்தா பாருங்க. ட்ராவல் பண்ணணுமா பண்ணுங்க. இல்ல நல்லா சாப்பிடணுமா சாப்பிடுங்க. என்னதான் நம்ம ஒரு நாள்ல செம்ம அடி வாங்கி ரொம்ப கவலையா உட்கார்ந்திருந்தாலும், நம்ம தான் அடுத்த வேலையில பார்க்கணுன்ற ஒரு நிலைமை வரும். ஸோ அப்போ வந்து நமக்கு என்னென்ன ஹீலிங்கா இருக்கோ, நம்ம அத தேடி கண்டுபிடிச்சு பண்ணி, அடுத்த அடுத்த வேலைய கொஞ்சம் நல்லா பண்றதுக்கு நம்ம எனர்ஜியா இருக்கணும் இல்லையா? இந்த டீ கப் நெறையும்போது எனக்கு வர ஃபீலா இருக்கட்டும், நல்லா ஒரு தூக்கத்த போட்டு வந்து அத குடிக்கும்போது இருக்க ஃபீலா இருக்கட்டும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க மேட்டர்ஸ்.